டிவிஐ நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் COVID-19 காலப்பகுதியில் ஒன்டாரியோவில் இருக்கின்ற பல சமூகத்தினரும் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச இருக்கின்றோம். நவா வில்சன் LLP நிறுவனமானது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் பல்லின சமூகத்தினருக்கும் பல்வேறு சேவைகளை சட்டத்துறை சார்பாக வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனம். அந்த வகையில் அதில் திறமைமிக்க பல சட்ட வல்லுநர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த COVID-19 காலப்பகுதியில் பலர் வேலைகளை இழந்திருக்கின்ற ஒரு நிலையை அவதானித்த நவா வில்சன் LLP இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல தகவல்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் இருவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. So my name is Gathya Manoharan and I am a lawyer at Nava Wilson LLP. At Nava Wilson, we practice in real estate, corporate, and litigation. I work closely with our senior partner, Malia Wilson, who is the granddaughter of Untitled Chapter and the former Assistant Deputy Attorney General for Ontario. வணக்கம், எனது பேர் Thiva Paramsothy. நான் தான் நாவா வில்சனுக்கு ஆப்ரேஷன் மேனேஜராக கம்பெனியோட இப்போ கடந்த ஒரு 4 வருஷமாக இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் லா பற்றி கூடிய அளவுக்கு பற்றி நாங்கள் இன்னைக்கு கலந்துரையாடல் செய்ய போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது கேள்விக்கு செல்ல இருக்கின்றோம். ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இந்த வேலையில்லா பிரச்சனை இப்பொழுது COVID-19 கால பகுதியில் அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய அவதானிப்பின் மூலமாக இதனுடைய தாக்கம் எவ்வாறானதாக இருக்கின்றது, அது பற்றி சொல்வீர்களா? So as a result of COVID-19, many businesses have been forced to either completely shut down or significantly decrease their business. So as a result, they've been forced to either temporarily or permanently terminate their employees. And unfortunately, in our community, a lot of people have been affected, and this ranges from general labor jobs to manufacturer jobs to factory jobs to all the way up. So there's everyone's being affected by this. COVID-19 உலக ரீதியான ஒரு பெரிய பாரதமான ஒரு விளைவை எங்களுடைய சமூகத்துக்கு அது ஏற்பட்டிருக்கிறது. அது உலக ரீதியான பாதுகாப்பை ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட முக்கியமாக கனடாவில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு பிரச்சனையாக வந்திருக்கின்றது. அது குறிப்பாக வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்க்கும் பொழுது கூடுதலான கம்பெனிகள் இன்றைக்கு இழுத்து மூட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வருகின்றது. வேலைகள் சில பேரை டே ஆஃப் என்று கொடுக்கணும், டெர்மினேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி பல விடயங்கள் நடந்துகிட்டு எங்களுடைய மக்கள் கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கு சில விடயங்களை நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடலாம் வேணும்னா அது அந்த பாதிப்பால் எவ்வாறு எங்களுடைய மக்கள் அதுக்குரிய சலுகைகளை எப்படி பெறலாம் என்ற ஒரு வாய்ப்புகளை பற்றி நாங்கள் கூட கலந்துரையாடுவோம். சரி, ஒரு தொழில் வழங்குனர் ஒருவரை பணியிலிருந்து நீக்குவதனால் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும், அதற்கு என்னென்ன படிமுறைகளில் அவர்கள் அந்த பணி நீக்கத்தை செய்ய முடியும்? So in Ontario, there's 2 main ways that an employee can be terminated. There's with cause and without cause. So with cause means that an employee did something that is so serious that it warrants a dismissal. So for example, theft at the workplace, or if there was harassment, something along those lines, an employee can be terminated with cause, and they are not entitled to any sort of pay. They'll just be terminated. The other way to be terminated is without cause, which means the employee, for no fault of their own, is being terminated. So this can be because of a job shortage, which is what's happening right now, or a change in the structure of the workplace. When an employee is terminated without cause, they are entitled to what we call reasonable notice pay. The majority of terminations in Ontario are without cause, which means that, like I said, they are entitled to notice pay. The Employment Standards Act, which is the act that governs which governs employment in Ontario and also governs notice pay, sets notice at 1 week for every year of service or a maximum of 8 weeks. However, the courts have found that there are a number of factors that you can take into consideration which can increase this amount. And also the other important element is your employment contract, because sometimes your employment contract will have a provision in there specifically dealing with termination and how much you would be entitled to at that point. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்டாரியோ மாநகரத்தில் அரசாங்கத்தினுடைய சட்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு தொழிலாளியை ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதை எப்படி தங்களுடைய அவையுடைய பாதுகாப்புக்கான விடயம்
இப்ப நார்மலா ஒரு வேலையிலேருந்து வந்து ஒரு ஆளை வேலையிலேருந்து நீக்க போகின்றாரு சொன்னால் கூடுதலா 2 விதமா நடக்கும். ஒன்று வந்து ஒரு காரணத்தோடு நடக்கும், இல்லாவிட்டால் ஒரு காரணம் இல்லாம. கூடுதலான வேலை வாய்ப்புகள் வந்து போறது வந்து காரணம் இல்லாமல் தான். அந்த ரீதியில் கம்பெனிகள் என்ன செய்வார்கள், கூடுதலா வந்து ஒரு மாதமோ இல்லாட்டி 2 மாதம் 3 மாதத்துக்குரிய பே வந்து கொடுத்து நோட்டீஸ் பீரியட் சொல்லுவார்கள். அதை கொடுத்து அந்த வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள். குறிப்பாக 1 வருஷத்துக்கு வேலை செய்திருந்தால், 1 வருஷ காலப்பகுதியில் வேலை செய்திருந்தால் அது வந்து ஒரு கிழமைக்குரிய நோட்டீஸ் பீரியடை நீங்கள் பார்க்கலாம். அதே வேளையில் காரணத்தோடு டிஸ்மிஸல் என்று வருவார். அது வந்து சில நேரத்தில் வேலை இடத்தில் வந்து ஒரு தவறான விடயங்களில் ஈடுபட்டிருந்தார் அந்த நபர் வந்து நேரடியாக அந்த தொழிலிருந்து நீக்கலாம், ஒரு நோட்டீஸ் பீரியட் ஒன்றும் இல்லாமல். ஆனால் என்னன்னு சொன்னா, இது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னு சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கத்தினுடைய விதிமுறையால் உருவாக்கப்பட்ட அந்த விடயம் தான். இதை வந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தொழிலதிபருக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து அந்த சட்டத்தை வந்து நியமிச்சு கொண்டிருக்கின்றது. அது முக்கியமான கவனமாக செலுத்தணும்னா, கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. கூடுதலான நபர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ சிம்மோட்டத்தில் வேலை செய்கிறாங்களா இருக்கலாம், இல்லாட்டி ஃபேக்டரியில் வேலை செய்யலாம். சில இடங்களில் கான்ட்ராக்டே இருக்காது, நேரடியாக ஒழுங்கான கான்ட்ராக்ட் எழுதப்பட்டிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட விடயங்கள் வரும்போது சில கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக்கப்படும். ஆனால் கூடுதலான இடங்களும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல வந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் என்ன காரணத்துக்காக டிஸ்மிஸ் பண்ணலாம், என்ன காரணத்துக்காக வேலை போகும்னு சொல்லி விளங்க. ஸோ எந்த ஒரு நபருக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, முதலாவது கட்ட நாங்கள் அவையோட கான்ட்ராக்டை பார்க்கணும். அதுல இருந்து எங்களுக்கு வடிவாக தெரியும் நாங்கள் அவைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா என்ற விடயத்தை நாங்களை வந்து கண்டுபிடிக்கலாம். இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, ஒரு நீதி வேண்டி நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது, நீதிமன்றமானது என்னென்ன விடயங்களை கூடுதலாக கருத்தில் கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்க முயற்சிக்கும்? ஆகவே அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும், அது பற்றி சொல்லுங்கள். So there are 4 main factors that the court takes into consideration when determining how much notice pay an employee should be entitled to. So the 4 factors are the age of the employee, the length of their service, so how long they've worked there, the type of employment, so are they is it a clerical job, is it a managerial position, and the last one is availability of similar employment. So how soon will they be able to find a job that is similar to what they were doing when they got terminated? So for example, if an employee is 60 years old when they're terminated, the courts will find that they would be entitled to more notice pay as opposed to someone who's say 30, because the job prospect for a 60-year-old is of course more difficult than someone that's younger. Or for example, if you've been working at the same company for 30 years and you've been a loyal, good employee for such a long period of time, the courts have also found that because of that length of service, you can also be entitled to more notice pay, than someone who say has only been working for 5 years. So when an employee is terminated, they're often given some sort of termination package. You don't have to sign it right away. You're usually given an opportunity to seek legal advice. So you can review your offer with a lawyer. And if it's something that is either the statutory minimum, or even if it's more than the minimum, but you still think that you're entitled to more based on these factors, you can either try negotiating with your employer to get something higher, and if you're not successful in the negotiation, you can consider starting an action against them for a wrongful dismissal, and then have the court determine how much you are owed. Gathya சொன்ன விடயம் வந்து ஒரு முக்கியமான விடயம். என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் வந்து ஒரு வேலையிலேருந்து நீக்கிற காலப்பகுதியில் வந்து இதை நீங்கள் சட்ட ரீதியாக முன்னெடுக்க போகின்றீர்கள். கூடுதல் 4 விடயங்கள் வந்து அதுல குறிப்பாக முன்வைக்கப்படும். அதாவது அந்த எம்ப்ளாயிஸ் அவருடைய வயசு, எவ்வளவு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார், என்ன தொழில், இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து அதே வழியில் இதே மாதிரி வேற வேலை வழியில இருக்கா என்று பார்க்க வேண்டும். ஸோ இந்த 4 விஷயம் தான் குறிப்பாக சட்டம் பார்க்கின்றது. இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், நீண்ட வயசு. என்னன்னு சொன்னால், இப்ப ஒரு 60 வயசு நபர் 30 வருடமாக ஒரு இடத்தில் வேலை செய்திருந்தாருன்னு சொன்னால், அது வந்து ஒரு வித்தியாசமாக தான் கருதப்படும். என்ன சொன்னால், அந்த வயசு காலப்பகுதியில் வந்து அவர் இன்னொரு வேலையை எடுப்பதோ இல்லாட்டி இன்னொரு இடத்தில் அதே மாதிரி வேலையை இன்னொரு தேடி எடுப்பது வந்து இலகுவான விடயமாக அமையாது. ஸோ அதனால வந்து அதை கோர்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்க்க போன்றது. அதே வேலை இப்போ 1 வருடம் தான் நீங்கள் வேலை செய்திருந்தீங்கன்னு சொன்னால், அதை வந்து கோர்ட் வித்தியாசமா பார்க்கும். என்ன சொன்னால், ஒரு இளம் நபர் 30 வயசில் உள்ள நபர் 1 வருஷம் தான் வேலை செய்யிருக்காருன்னு சொன்னால் அதை வந்து வித்தியாசமா பார்க்கும். ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது அது அதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு விடயத்தை தான் கோர்ட் பார்க்கின்றது. ஆனால் அந்த முக்கியமான விடயம் என்ன சொன்னால், இப்ப இந்த கான்ட்ராக்ட்ல வந்து
உங்களுடைய கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொன்னாலும், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பேக்கேஜ் தருகிறாரோ 4 மாதத்துக்கு இல்லாட்டி 3 மாதத்துக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தரும்போது உடனடியாக இதான் முக்கியமாக மக்கள் கவனத்தில் இருக்கணும். நீங்கள் உடனடியாக அதை கையெழுத்து வைத்து ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு ஒரு லோயர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு கான்ட்ராக்டையும் காட்டி இது வந்து எனக்கு சரியான ஒரு சரியான விடயமா அமையப்பட்டிருக்கா, அப்படி இல்லை விட்டால் இதுக்கு நான் அதுக்கு இன்னும் கூடிய விடயத்தை நாங்கள் கேட்கலாமா என்று சொல்லி ஒரு கலந்துரையாடல் செய்துவிட்டு அதன் பின்னால் போய் நீங்கள் அந்த கையெழுத்து வைக்கலாம், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை ஏற்றுக்கொள்ளலாம் விடலாம். கூடுதலான மக்கள் வந்து என்னச்சுன்னா நாங்கள் கேள்விப்படுறதோ இல்லாட்டி பார்த்து பார்க்கும் பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டுட்டார்கள். ஏன்னு சொன்னால் தங்களுக்கு 4 மாதம் வந்திருந்தேன். ஸோ அது முக்கியம். என்னச்சுன்னா உங்களுடைய அடிப்படை சட்டம் அதில் இருக்கின்றது. அதை நீங்கள் கவனமாக லோயரோட தெளிவு செய்து இப்ப நீங்கள் காத்தியா மாதிரியோ ஞாபகம் அடிச்சு அதை பற்றி கதைக்கலாம். நன்றி தீவா. அதற்கு அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு உதாரணமாக ஒரு 8 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒரு பணியிடத்திலிருந்து ஒருவரை நீக்க இருப்பதாக ஒரு முதலாளி சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இதனுடைய உள்ளார்ந்த தன்மை என்ன? இதில் ஏதாவது விடயங்கள் பொதிந்திருக்கின்றனவா? இந்த பணி நீக்க ஊதியத்திற்கு எவ்வளவு உரிமை உடையவராக அந்த தொழிலாளி இருப்பார்? அது பற்றி சொல்லுங்க. So a temporary layoff is when an employee is either completely stops working or their work is decreased for a certain period of time, and the understanding is that they are going to return to work one day. So for example, your employer terminates you for 8 weeks, and then the plan is that you return to work. During these unprecedented times, temporary layoffs have been very common at a lot of employers because, as we discussed, businesses are being affected. They are enacting these temporary layoffs. It is important to review your employment contract to determine if temporary layoffs are a right of your employer, because they're not a right that is given to every employer. It has to be in your contract that an employer is allowed to temporarily lay you off. If it's not in your contract, your employer runs the risk of this being construed as what we call a constructive dismissal. And if it's construed as a constructive dismissal, you as the employee can be entitled to damages such as notice pay. However, because this is such a novel, COVID-19 is the first time that we're dealing with something like this, we don't know how the courts are going to react to all these layoffs that have been taking place, even if it's not an employment contract. So until the matters go through court and are heard in court, we won't really know how they're going to treat these. இது அது குறிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து இது கூடிய அளவுக்கு நடந்துட்டு ஒரு விடயம் வந்து டெம்பரரி லே ஆஃப்ன்றது வந்து ஒரு காலம். அப்ப அது நடக்கும்போது என்ன சொன்னால் நீங்கள் ஒரு காலப்பகுதிக்கு வேலைக்கு போகாம இருக்கலாம், இல்லாட்டி கூட வேலை வந்து குறையப்பட்டது. 8 மணி நேரம் வேலை செய்யணும், உங்களுக்கு 2 மணி நேரம் தான் 5 மணி நேரம் தான் வேலை வந்து அங்கே அமையப்படும். ஸோ இது வந்து குறிப்பா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் சட்டத்தை பொறுத்தவரையும் நேரடியாக உங்களை வந்து அந்த உங்களோட வேலையில இருந்து உங்களை நீக்கிறதோ இது வந்து சட்டமேலா பண்ணாது. அவர் திருப்பி அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க போட்டு. ஆனால் அதை தொடர்ச்சியாக டெம்பரரி லே ஆஃப்னு சொல்லி போட்டு இப்போ உங்களோட கான்ட்ராக்ட்ல ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்டதுக்கு டெம்பரரி லே ஆஃபுக்கு வந்து இடம் இல்லை என்று கான்ட்ராக்ட்ல வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அவை செய்ய இல்லாத. அப்படி செய்திருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் திட்டமிட்ட செயல்பாடாக அமைக்கப்பட்டன்னு சொன்ன ஒரு விதிமுறைக்குள்ள விழுந்து அதுக்குரிய தேவையான விடயத்தை கொண்டு அதுக்குரிய விடயத்தை எடுக்கலாம். ஆனா இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா இன்றைக்கு சொன்னால் இப்படிப்பட்ட விடயம் இவ்வளவு காலம் பெரிய அளவுக்கு நடக்காதபடியில கூடுதலான கோர்ட்டுக்கு இந்த கேஸ்கள் போகும் பொழுது இனித்தான் தெரிய போகுது எங்களுக்கு எவ்வாறு இது அமைய போகுது. அப்ப இதுல சிக்கல்கள் இருக்கின்றதான். ஆனால் அந்த சிக்கல்களை நாங்கள் நிச்சயமாக பார்க்க போறோம்னு சொன்னா கூடுதலான நாங்கள் லோயர்கிட்ட போய் நேரடியாக அதை பற்றி கலந்துரையாடி அதை பற்றிய விளக்கத்தை எடுத்துக்கொண்டுதான் அதுக்குரிய விடயத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த COVID-19க்காகவே என்று ஒருவர் வேலையிலிருந்து நீக்கப்படுகின்றார். அவர் கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிவர் என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு ஒரு குறுகிய கால இடைவெளியை கொடுத்து அவர்கள் வேலையில் இருந்து நீக்குகின்ற பொழுது அவருக்கு 8 வார ஊதியத்தை மட்டும் கொடுத்து விட்டு நீக்குகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதன் பின்னர் அவர் அதிகமாக உரிமையுடையவராக இருக்க மாட்டாரா? அவர் பணி நீக்க இந்த தொகையை பெறுவதற்கு எவ்வாறு முயற்சிக்கலாம்? அவருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வழங்கக்கூடிய ஊதியம் போதுமானதாக இல்லாவிட்டால் அவர் மேலதிக ஊதியத்தை பெறக்கூடிய அந்த ஃபைனல் பேக்கேஜை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? கேத்யா இது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
So the 8 weeks, that is the statutory minimum. So basically in that situation, the employer is offering the lowest amount that they can pay. So because of that, it is likely that if this is taken to court, again, depending on how old that person is, so if they're in their 50s, 60s, chances are they will get more. They can take this to court and start an action. If they can first try negotiating, and if that doesn't work, they can start an action in court and claim more damages from the employer on the basis of these factors. So 15 years, that is quite a long time. So they citing that and how old they are and the type of work they were doing and the fact that it may be difficult for them to find a new job right now. The chances that the court find, okay, they are entitled to more than just the minimum is likely. Gathya சொன்னது போல் 8 அரசாங்கத்தின் விதிமுறை வந்து சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதுனா 8 கிழமை வந்து சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் வந்து. ஆனால் அதே நேரத்தில் 15 வருஷத்துக்கு மேற்பட்ட வேலை செய்த காரணத்தினால் வந்து நிச்சயமாக அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொன்னால் அவையிட தேவைப்படுது. அதே அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது பழையபடி எங்க போகுதுன்னு சொன்னால் அந்த 4 விடயத்துக்கு போகின்றது. நீண்ட காலம் எவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறார், அவருடைய வயது, குறிப்பாக அந்த வயசு. அப்ப இந்த விடயங்களை அதை வந்து நிர்ணயிக்க போது என்ன மாதிரி இவருக்கு என்ன மாதிரி வந்து சேரப்போகுது. ஆனால் சட்டம் சொல்லுகின்றது 8 கிழமை தான். 8 கிழமை வந்து அவைக்கான வந்து அது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நமது சமூகத்தில் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. பலர் வேலையிடங்களில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்ற பொழுது பணிக்கு செல்வதற்கு தயங்குகின்றார்கள். ஏனென்றால் ஒரு பாதுகாப்பு நிலை பணியிடத்தில் இல்லை. அதே நேரத்தில் சுய தேவையின் அடிப்படையில் அவர்கள் அணியக்கூடிய மாஸ்க் போன்றவை பயன்படுத்துவதற்கு கூட ஒரு தட்டுப்பாடு நிலவுகின்ற இடங்களாக பல வேலை தளங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவர் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் வேலைக்கு போகாமல் கொஞ்ச நாள் அதிலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்டு பின்னர் பாதுகாப்பு எல்லாம் மேம்பட்டவுடன் வேலைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்ற ஒருவர் கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அச்சம் காரணமாக, இல்லாவிட்டால் வேலையை இழந்து விடுவேன் என்ற பயத்தின் காரணமாக வேலைக்கு போக முற்படுகின்றார். இது ஒரு அவசியமான ஒன்றா, அல்லது அவர் விரும்பினால் இந்த பாதுகாப்பு கருதி வேலைக்கு போகாமல் நின்று கொள்ளலாமா? So if an employee has a concern about a health and safety issue, they have to inform their employer about it. So if and then if say for example it's everyone's working too close together, they would have to go to their employer and say, this is my concern, and the employer has a responsibility to investigate. So they do an investigation and see if there's anything they can put in place to fix that issue. If either they do nothing or they put in place and it's still an issue, the employee can go to the Ministry of Labor, and the ministry will send an investigator to the work site, and the inspector will do an investigation into the issue, and they can either make a determination that, okay, this is not an issue that the employer fixed properly and therefore they have to fix it, or everything is fine and therefore the employee needs to return to work. And then after that, a decision can be made from there. However, under both the Employment Standards Act and another act called the Occupational Health and Safety Act, an employee cannot be terminated because they were trying to enforce one of their rights. So for example, in this situation, it's safety. If an employee is concerned about their safety and raises it to their employer, and then the employer turns around and terminates them, the employee can start an action for damages for wrongful dismissal and other damages that arise out of that because they were terminated for the sole reason that they were enforcing one of their rights. ஓம்ராம், இது வந்து முக்கியம் என்னன்னு சொன்னால், இந்தியா காலப்பகுதி வந்து பாரதூரமான விளைவுகள் அமைகிற பாதையில் வந்து வீட்டில் பிள்ளைகளோட இருக்கிறவர்கள், தாய் தகப்பனர்கள் சொல்லி கனவு விடயங்கள் இருக்கு. அப்ப வேலையிடத்துக்கு போகும்போது அங்க வேலையிடத்துக்கு சுகாதாரமான வேலையில் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு வந்து ஒரு நபர் யோசித்தால் அவர் வேலைக்கு போகாம உடனே விடையிடாது. முக்கியமான விடயமாக செய்ய வேண்டும். முதலாவது வேலையிடத்தில் அதை தெரிவிக்க வேண்டும். என்ன இவ்வாறு காரணங்கள் இருக்கின்றது, இது பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை, இதுக்கு ஒரு விடயத்தை நீங்கள் காண வேண்டும் சொல்லி அந்த வழியில் என்ன நடக்கும்னு சொன்னால், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் ட்ரைனிங் வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அவை என்ன செய்வார்கள் சொன்னால், கூடுதலாக அவையை நேரடியாக அந்த வேலையிடத்துக்கு சென்று அது பாதுகாப்பான இடமா, அதுக்குரிய விடயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கான்னு பார்ப்பார்கள். அப்படி பார்த்து அதனால்
இல்லை என்று கருதினால் இவை வேலைக்கு போக தேவையில்லை. ஆனா அப்படி ஓம் என்று கருதினால் கட்டாயம் அதுக்குரிய கம்பெனி அதுக்குரிய வேலையில செய்திருந்தால் கட்டாயமா வேலைக்கு தான் போக வேண்டியது. இந்தியா சூழலில் கூடுதலான கம்பெனிகள் வந்து அது தேவையான பாதுகாப்பு உடையதை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதே வேளையில் அப்படி ஒரு சூழலில் ஒரு நபர் போய் சொல்லி அதை சொன்னால் பிறகு அதுக்குரிய ஒரு விடயத்தை அந்த கம்பெனி செய்யாமல் அவைய வேலையிலிருந்து நீக்கியிருந்தால் நேரடியாக அவர் சட்ட ரீதியாக அதுக்குரிய விடயத்தை கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ குறிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அண்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி ஆக்ட் அந்த விடயத்தை வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு விதிமுறை சட்டம். அந்த சட்டம் சொல்வது சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரடியாக நீங்கள் கம்பெனி சொல்லும்போது கம்பெனி அதை அதுக்குரிய விடயத்தை ஏதாவது செய்யாத பட்சத்தில் நீங்கள் அந்த வேலைக்கு போகாம விடலாம். ஆனால் அந்த வேலையில இருந்து உங்களை டெர்மினேட் பண்ண இயலாது. அப்படி பண்ணா நீங்க நேரடியாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நல்ல விடயங்களை நீங்கள் இருவரும் பகிர்ந்து கொண்டீர்கள். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நவா வில்சன் LLP ஊடாக பல சேவைகள் வழங்கப்படுகின்றன. கடந்த காலத்தில் ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் டெனண்டுக்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை கூட இந்த நிறுவனத்தினூடாக பலர் பெற்றிருந்தார்கள். இப்பொழுது காலத்தின் தேவை அறிந்து இப்பொழுது இந்த சமூகத்தில் மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் பல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றீர்கள். அதே நேரத்தில் ஆரம்ப கட்ட இலவச ஆலோசனைகளை கூட பல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நவா வில்சன் LLP ஊடாக இந்த காலப்பகுதியில் COVID-19 காலப்பகுதிகளில் என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகின்றன அது பற்றி இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? So at Nava Wilson, for employment matters, we are offering a consultation for employees who have been terminated during this time. We can review your termination offers with you if you did receive one and give you our legal opinion of that offer. If we decide to move forward with the matter and we do commence an action, we work on what we call a contingency basis. This means that we will only take our legal fees if we are successful in obtaining payment from your employer. குறிப்பாக நாங்கள் ராம் என்ன சொன்னால் இப்படிப்பட்ட விடயங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக எங்களுடைய சட்ட நிறுவனத்தில் இப்போ கேத்தியாவாக இருக்கலாம், குவைஸ் நவரத்னமாக இருக்கலாம், மல்லிகா வில்லியன் ஹூசா, நான் ஏற்கனவே சொன்னது போல் தந்தை செல்வாவுடைய பேத்தி அவாமங்களோடு தான் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு விடயம் ஒரு நபருக்கு நடக்கும் பொழுது நாங்கள் நேரடியாக அவையுடைய அந்த பேக்கேஜ் இப்போ டெர்மினேஷன் பேக்கேஜ் கொடுத்திருந்தாருன்னா அது நாங்கள் நேரடியாக ஒரு செலவு இல்லாமல் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் நாங்கள் எடுத்து அதை பார்த்து அதன் பின்னால் வந்து சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, இதை நாங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லலாமான்னு சொல்லி எங்களுடைய சட்ட ரீதியான கருத்தை நாங்கள் சொல்லுவோம். பிறகு அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை தொடர்ச்சியாக அவர் சட்ட ரீதியான விடயத்தை பார்க்க போகின்றார் என்று முடிவெடுத்திருந்தால் நாங்கள் அதை வந்து அதுக்குரிய விடயங்களை நாங்கள் செய்வோம். அந்த வேளையில் வந்து நாங்கள் உடனடியாக நிதியை அவையிட்டேந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த கோர்ட்டுக்கு சென்று கோர்ட்டில இருந்து அவை வெண்டு அதில் வரக்கூடிய நிதி இருந்தால் அதுல இருந்து ஒரு சதவீதத்தை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாங்கள் எங்களுடைய லீகல் ஃபீயா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். படி இப்போது தொடங்கும் பொழுது நாங்கள் ஒரு மணித்தியாலும் அவைக்கு அதுக்குரிய விடயத்தை இலவசமாக நாங்கள் சட்ட கருத்துக்களை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே நன்றி உங்கள் இருவருக்கும். கேத்யா மனோகரன் மற்றும் திவா பரஞ்சோதி இருவரும் இந்த சட்டத்துறை சார்ந்த பல விடயங்களை எமது நேர்களோடு பாய்ந்து கொண்டிருந்தீர்கள். நவா வில்சன் LLPயோடு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விவரங்களை பெற விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம். 416-321-1100. இது இலக்கம் 10 பிசினஸ் கோர்ட்டில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த முகவரியோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி மூலம் விவரங்களை அறிந்து நீங்கள் அங்கே நேரடியாக சென்று இந்த சட்டத்துறை சார்ந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.